மத்திய அரசின் உதவித்தொகை பெறுவதற்கான 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய தகுதி திறனாய்வு தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெற இருந்தது. ஆனால் இந்த தேர்வு நேரம் திடீரென மாற்றப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களுடன் இருக்கும் நமது செய்தியாளர் அபிநயாவிடம் பேசலாம். அபிநயா, இப்ப இந்த குழப்பத்திற்கான காரணத்தை அறியும் முன்பாக ஒரு கேள்வி. மத்திய அரசின் உதவித்தொகை பெறுவதற்கான அந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய தகுதி திறனாய்வு தேர்வு எத்தனை மையங்களில் நடக்கிறது? இந்த தேர்வு குறித்த விவரங்கள் சொல்லுங்க. இந்த தேர்வு தமிழகத்தில் மட்டும் சுமார் 560 மையங்களில் 1,60,000 மாணவர்கள் இந்த தேர்வை இன்று எழுத இருந்தனர். இதற்காக இந்த தேர்வை பொறுத்தவரை 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக நடத்தப்படும் ஒரு தேர்வு. இந்த தேர்வு முடிந்த பிறகு இந்த மாணவர்கள் அவர்களுடைய முதுநிலை பட்டப்படிப்பு வரை அவர்களுக்கு உதவித்தொகை கிடைப்பதற்காக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. இது மத்திய அரசால் நடத்தப்படும் ஒரு தேர்வு. அதாவது நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் எனப்படும் இந்த தேசிய திறனாய்வு தேர்வு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தனித்தனியாக நடத்தப்படுகிறது. அதை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த நவம்பர் மாதத்திலேயே தேர்வு நடத்த முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு தான் இன்று நடைபெற இருந்தது. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இதனால் உதவித்தொகை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் மாணவர்கள் இவர்கள் படிப்பு முடியும் வரை இவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருந்தனர். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இவர்களுக்கான இந்த தேர்வு இன்று நடைபெற இருந்தது. இதற்கான நேரம் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறதுனால் தமிழகம் முழுவதிலும் இந்த தேர்வு எழுத வந்த மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறனர். ஐஸ்வர்யா, அபிநயா, இந்த தேசிய தகுதி திறனாய்வு தேர்வு நேரம் மாற்றத்திற்கான காரணம் என்ன? எதற்காக இந்த தேர்வு நேரம் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டிருக்கு? தமிழகம் முழுவதிலும் எல்லா மையங்கள்லையும் காலை 9:30க்கு தேர்வு நடைபெறும் என ஏற்கனவே அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்தது. ஆனால் இந்த தேர்வு நேரம் திடீரென மதியம் 1:30 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்து தேர்வுத்துறையிடம், அதாவது அரசு தேர்வுகள் இயக்ககத்திடம் நாம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் அந்த வினாத்தாள் கொண்டு வந்த வாகனம் விபத்துக்குள்ளானதால் அந்த வினாத்தாள் வருவதற்கான தாமதம் ஏற்பட்டதால் இந்த நேரத்தை மாற்ற வேண்டியதாக ஒரு சூழல் ஏற்பட்டதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் நகரம் மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலும் இருந்து வந்த மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான இந்த தேர்வு நேரம், அதாவது 2 மணிக்கு தேர்வுகள் தொடங்கும், 1:30 மணிக்கு இவர்கள் அனைவருமே மையங்களில் இருக்கும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இங்கு வந்திருக்கும் மாணவர்கள் மீண்டும் வீட்டுக்கு சென்று இந்த மாதிரியான பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். ஐஸ்வர்யா, அபிநயா, உங்களோட கள தகவல்களுக்கு நன்றி.